அதிமுக திமுக சேர்றது அப்படின்னு சொன்னா உடனே எல்லாம் ஐயோ அது எப்படி சேரலாம்னு சொன்னாங்க. ஏன் சேரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? நம்ம தானே கேட்டோம். அப்போ அவரை தான் பார்த்தாரு. பேலன்சிங் ஆக்ட் சரியா பண்றாருன்னு நினைக்கிறேன் திருமாவர்கள். அவருடைய ஃபியூச்சர் வந்து இப்போ கொஞ்சம் சந்தேகத்தில் இருக்கின்றது போல இருக்கு அந்த கூட்டணியில. இப்ப நான் தமிழக பாஜக ஆதரவாளர் மாதிரி சொன்னேன். என்னன்னா அவங்க டெய்லி காலையில எழுந்தவொடனே இன்னைக்கு அண்ணாமலை எதிர்த்து என்ன ட்வீட் போடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி போடல அப்படின்னா கைகள்லாம் ஒதற ஆரம்பிச்சிடும். இவர் வந்து தாவேகாவோட சாஃப்டா போறாரான்னு கேக்குறீங்களே, அண்ணாமலை அவரு திமுகவுடன் வந்து சேர்ந்து விட்டாருன்னு தானே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ட்ரெண்ட மாத்தி பேசுறீங்க. தனுஷ் அரசியலுக்கு வரப்போறதா வந்து ஒரு செய்தி வந்திருக்கு. இல்ல ஏன் அப்புறம் சிவகார்த்திகேயன், அஜித் குமார், இப்போ பிரதீப் ரங்கநாதன் ஆனாலும் ஒரு கட்சி ஆரம்பிங்க. ஏங்க இங்க நடக்கிறது அரசியல் தேர்தல் களமா இல்ல வந்து சினிமா களமாங்க? இத்தனை பேரை ஒன்னா கூட்டினதுக்கும் திமுகவை வந்து ஒரு ரெண்டு திராவிட கட்சிகளையும் வந்து மண்ணை கவ வச்சதுக்கும் யாருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும்? தாவேகா தலைவர் விஜய்க்கு. என்ன நினைக்கிறீங்க? இல்ல என்ன கேட்டா அதுவும் வைகோ அவர்களுக்கு தான். அவர் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாம போன தடவை திமுக கூட்டணியை கண்டினியூ பண்ணார்ல, அந்த ராசி தான் திமுக ஊத்திக்கிச்சு. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்று நம்முடன் அரசியல் விவாதத்தில் இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். முதல்ல தென்னவனே, எங்கள் மன்னவனே, மதுரை மாநகரின் கொற்றவனே, ஏதோ நீங்க வந்துக்கிறீங்க நல்லார் ஒருவர் உளறலேல் அவர் பொருட்டுக்கு எல்லாருக்கும் மழை அப்படின்னு சென்னையில மழை பெய்யுது குறைங்கிறீங்களா இப்போ? இல்ல நீங்க நல்லவங்க வளர்னா மழை பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அது பெருமையா எடுத்துக்காங்க நீங்க. ஓகே ஓகே சார். இப்ப வளரல் நான் வளர்றேனா யாரும் வளர்றாங்கன்னு இருக்கட்டும். ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். பயணத்தும் போது நான் யார் திரும்ப சந்திச்சேன்? திருமாவளவன் அவர்களை. அவர் வந்து ஆக்சுவலா விஷயம் பேசிட்டு வந்தாரு டெல்லியில இருந்து வரும்போது. அது அவர் சொன்ன ஒரு விஷயத்த என்னன்னா இப்ப வெளியில எடுத்து விட்டாரு. அது வளரலா இல்லையாங்கிறது நீங்க தான் உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லணும். அவர் சொல்றாரு திமுகவும் தாவேகாவும் இணையணும், அதுவும் தேசிய அளவுல பாஜக எதிர்க்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் இணையணும். இது நான் சொன்னேன்னா அரசியல்வாதிகளுக்கு புரியாது அப்படிங்கிறாரு. நீங்க அரசியல்வாதி இல்ல, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இது சக்கர பொங்கலுக்கு வடகரியா நான் ஹோட்டல்காரே சொல்லிட்டாரு, அவருக்கு தெரியாதா என்னடா பண்ணியா சொன்னாரு அப்படின்னு சந்தானம் கேட்பாரு. சேருது. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அதிமுக திமுக சேர்றது அப்படின்னு சொன்னா உடனே எல்லாம் ஐயோ அது எப்படி சேரலாம்னு சொன்னாங்க. ஏன் சேரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? நம்ம தானே கேட்டோம். அப்போ அவரை தான் பார்த்தாரு. பேலன்சிங் ஆக்ட் சரியா பண்றாருன்னு நினைக்கிறேன் திருமாவர்கள். அவருடைய ஃபியூச்சர் வந்து இப்போ கொஞ்சம் சந்தேகத்தில் இருக்கின்றது போல இருக்கு அந்த கூட்டணியில. அதனால வந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ரெண்டு பக்கத்தையும் சரியா அவரு என்ன சொல்றது, ஒரு சரிநிகர் சமானமான நிலைக்கு கொண்டு வருது. அப்படி ஈக்யூ டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் பண்றது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி. இதுக்கு வைகோ வந்து நோபல் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. சரி ரைட்டு, இத்தனை வருஷமா காத்து நிற்கிறாரு எங்க அண்ணன் ட்ரம்ப். அவருக்கு எல்லாத்த வந்து இவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணா சும்மா விட்டுருவாரா? அத்தொட்டுதான் வந்து நேத்து கூட யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கும் போது சொன்னேன், ஐயோ அவர் இன்னும் 25% டாக்ஸ் போட்டுருவாரு அப்படின்னு. அதனாலதான் போல இது அண்ணன் வந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, இல்ல அவர் மனதை புண்படுத்தி இருந்தால் அந்த வார்த்தைகளை திரும்ப பெறுகிறேன் அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அண்ணன் திரும்ப என்ன சொன்னாரு, அப்படி நோபல் பரிசு கட்சிதான் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வேற சொன்னாரு. அது என்ன மனதை புண்படுத்தி இருந்தால்? சரி ரைட்டு, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இப்ப இந்த தாவேகா திமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்றதுக்கு வந்து இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு வைகோ. ஆனா இந்த தடவை நோபல்லாம் சொல்லல. மேபி புலிட்சர் பிரைஸ் இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல கிரேக்க தத்துவ ஞானி பேர்ல ஏதாவது அவார்டு இருந்ததுன்னா அதை கொடுக்க சொல்லுவார் அப்படின்னு நினைக்கிறேன். இது என்ன மாதிரியான ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு தான் புரியுதா சிவா? ஒரு வீடியோ எனக்கு சந்தேகமா இருக்கு சார். திருமாவளவன் வந்து அவருடைய கட்சியினரை விட்டு துணை முதல்வர் பதவி திருமாவளவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வைக்கிறாரு. இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, வைகோ வந்து விஜய்க்கு கொஞ்சம் நெருக்கமா ஆயிட்டு வர்றாரு. சோ வைகோக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது மூலமா வந்து தனக்கு வந்து ஒருவேளை துணை முதல்வர் பதவியை வைகோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாரோ விஜய்ட்டான்னு யோசிக்கிறாரா? இல்ல இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல விசிகா அங்கு கண்டினியூ ஆகும். ஆனா கூட்டணியை விட்டு வெளியே வருவது அப்படின்னு முடிவெடுத்தா அண்ணன் திருமாவர்கள் மட்டும்தான் வருவாரு, யாரும் வரமாட்டாங்க. அதனாலதான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா விசிகா சார்பில் எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். அதுல ஒரு சிலர் வந்து ரொம்ப தீவிர திமுகவா இருந்தாங்க. ஏன்னா இந்த தொகுதி வேணும்ன்றாரு, இல்ல அந்த தொகுதி வேணான்றாரு அப்படின்ற விஷயமே திமுக சொல்லிதான் வந்து கட்சி தலைவரான திருமாவர்களுக்கு தெரியுது. இது அவரே ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. கரெக்டா?
இப்ப நீங்க ஒரு கட்சியில இருக்கீங்க, நான் கட்சி தலைவர், நீங்க ஒரு எம்எல்ஏ, அப்ப இந்த தொகுதி வேணாம் அந்த தொகுதி வேணும் அப்படின்னு நீங்க என்கிட்ட தானே முதல்ல சொல்லணும். நான் தானே போயிட்டு கூட்டணி அதெல்லாம் பேச போறேன். அதை விட்டுட்டு தலைமை கட்சி கிட்ட போயிட்டு எனக்கு இது வேணாம் அது வேணாம்னு நீங்க முதல்லயே வந்து சொல்லி வச்சிருந்தீங்கன்னா அவங்க கூப்பிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்புறம் நான் கட்சி தலைவரா இருக்கிறது என்ன இருக்கு, கேள்வி வரதானே செய்யும். அதனாலதான் அவர் அந்த மாதிரிலாம் கொடுக்கல. ஆனா அப்படிப்பட்டவர்களே இன்றைக்கு நீங்க விஜயோட சேர்வதில் என்ன தப்பு அப்படின்றாங்க. இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா இப்போ இருக்கின்ற எம்எல்ஏக்கள் தாவேகா பக்கம் போயிட்டதுனால ஏற்கனவே நம்ம இதான் சொல்லிட்டு வரோம், செல்வாக்கு அந்த பக்கம் போயிட்டு தொண்டர்கள் அந்த பக்கம் போயிட்டாங்க. இப்ப எல்லாமே எம்எல்ஏ கூட அந்த பக்கம் போயிட்டாங்க. இனிமே இவர் திரும்பி வா அப்படின்னாலும் வரமாட்டாங்க. அதனால பேலன்ஸ் பண்றதுக்காக வேறு சிலருக்கு வந்து வாரிய தலைவர் பதவி கேட்கிற மாதிரி தெரியுது. அதனாலதான் அவங்க வந்து விஜயோட சேர்ந்தா என்ன தப்பு, ஜனநாயக கட்சி அப்படி இப்படின்லாம் வந்து முட்டு குத்துங்கிறாங்க. சரி என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். நேத்து வரைக்கும் வந்து RSS பெற்றெடுத்த பிள்ளையா இருந்தது, RSS ட்ரைனிங் எப்படி வந்து அந்த சம்பவத்துல இருந்து அவர் போயிட்டாரு அப்படின்லாம் பேசினவரு இன்னைக்கு வேற ஒண்ணு கேக்குறாரு தெரியுமா, நாங்க RSS பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்களா அப்படின்னு என்கிட்ட கேக்குறாங்க. அவங்க கிட்ட நீங்க போய் ஆதரவு கேட்டீங்க அப்படின்ட்டு விஜய் கிட்ட யாருமே கேட்கலையே. ஒண்ணு சொல்லிட்டா, விஜய் அவர்கள் ஆதரவு கேட்டாரா திருமா கிட்ட? மந்திரி சபையில சேரணும் விஜய் வந்து போனாரு. அவர் போறதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா கூட போச்சு, எல்லாத்தையும் பார்த்தோமே. அவர் போனாரு, ஆனால் மந்திரி சபையில சேரணும்னு கேட்டது யாரு? முதலமைச்சர் விஜய் அவர்கள் கேட்டாரா? ஏன்னா திருமா அவர்களே சொல்லியிருக்காரு, இவரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான் கேட்டுக்கொண்டார் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அன்னைக்கு ஒரு மீட்டிங்ல இந்த வீடியோ எடுத்து பாருங்க. அந்த வீடியோல என்ன சொல்றாரு பாருங்க, இந்த மாதிரி ஆகி போயிடுச்சு, RSS ட்ரைனிங் இப்படிதான் இருக்கும், 41 பேர் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்லாம் பேசினார். இதே திருமா அவர்கள் தான் பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி ஆன பிறகு இது மாதிரி இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு நான் ஆதவ அர்ஜுனா அவர்களை தொடர்பு கொண்டு பேசினேன், அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் அவரோட எனக்கு எந்த பேச்சும் இல்லை அப்படின்னாரு. கரூர் சம்பவத்துக்கு நீங்க வந்து அன்றைக்கு கட்சி தலைவர் விஜய் அவர்கள் கிட்ட பேசியிருக்கணுமா இல்ல ஆதவ அர்ஜுனா கிட்ட பேசணுமா? அவருக்கு அப்பவே கொஞ்சம் ஐடியா இருந்திருக்கு யாரு வந்து கட்சியை நிர்வாகிக்க போறாங்கன்ட்டு. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்க வந்து இப்ப கம்யூனிஸ்டுகள் வந்து ஆதவ அர்ஜுனா கூப்பிட்டா போய் கூட்டணியில சேர்ந்துருவாங்களா? முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இவர் மட்டும் ஏன் வந்து ஆதவ திருமாவுக்கு வந்து அவங்க எம்எல்ஏக்கெல்லாம் அந்த தாவேகா பக்கம் போனதுனால திருமாவளவனுக்கு பலம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதனாலதான் இவர் வந்து அவர் வந்து அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, திமுக கூட்டணியில இருந்த போது கூட்டணியை எல்லாம் பத்திரமா வச்சுக்கிறதுக்கான வலிமை எனக்கு இல்லை அப்படின்னாரு. ஆனா இப்போ வந்து இந்த கூட்டணியை வந்து சேர்க்கறதுக்கு முயற்சி பண்றாரு. அதே சமயத்துல அந்த தாவேகா கூட்டணிக்குள்ளேயே யாரு ஒருங்கிணைப்பாளரா இருக்கணும் அப்படிங்கிறதுலயே ஒரு கருத்து வேற்றுமை நடக்குது. எப்படி பாக்குறீங்க எல்லாத்தையும் சேர்த்து? இப்போ இங்க மாநில அளவுல செயல்படுகின்ற ஒரு சிலருடைய கருத்து, தாவேகால ஆதரவு நிலையில இருக்க விசிகாவுடைய கருத்து ஒரு மாதிரி இருக்கு, ரவிக்குமார் MP அவர்களுடைய கருத்து ஒரு மாதிரி இருக்கு. ஒரே கட்சி தானே, மாறி மாறி கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது ஆதிதாவரர் நலத்துறையை வந்து சமூக நலத்துறை அப்படின்னு பெயர் மாற்றம் செய்திருக்கிறார்கள். இதுக்கு வன்னியரசர்கள் வந்து ரொம்ப நல்ல முயற்சி, இது வந்து நாங்க சமூக நீதிக்காக தானே போராடுகின்றோம், அதனால இது ரொம்ப நல்ல இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆராசா அவர்கள் வந்து அந்த ஆதி திராவிடர் அப்படின்ற பெயர் அதற்கு பின்னாடி இருக்க சிக்னிபிகன்ஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. இப்போ எதுக்கெடுத்தாலும் வந்து முட்டு கொடுக்கறதுன்னு ஆரம்பிச்ச பிறகு நீங்க நாளைக்கு வந்து கூட்டணியில இருந்து வெளில போறேன் அப்படின்னு சொன்னா யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் தான் சொன்னல, திருமா அவர்கள் மட்டும்தான் வருவாரு. அதனாலதான் வந்து இப்போ வைகோ விட்டு ஆழமாக்குறாங்க போல இது. இந்த மாதிரி எல்லாம் வந்து இழிவுபடுத்தி பேசுவதுன்னு தான் நான் சொல்வேன். நோபல் தான் கொடுக்கணும்னு சொல்றது ரொம்ப தப்பு இல்லையா? ஏதோ சின்ன பசங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிற மாதிரி இல்ல இருக்குது. இத்தனை பேரு ஒன்னா கூட்டினதுக்கும் திமுகவை வந்து ஒரு 2 திராவிட கட்சிகளையும் வந்து மண்ணை கவ வச்சதுக்கும் யாருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும்? தாவேகா தலைவர் விஜய்க்கு. என்ன நினைக்கிறீங்க? இல்ல என்ன கேட்டா அதுவும் வைகோ அவர்களுக்கு தான். அவர் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாம போன தடவை திமுக கூட்டணியை கண்டினியூ பண்ணார்ல, அந்த ராசி தான் திமுக ஊத்திக்கிச்சு. அவர் மட்டும் பிரச்சனை பண்ணி வெளில வந்திருந்தான்னு சொன்னா திமுக ஜெயிச்சிருக்கும். அண்ணனோட ராசி அந்த மாதிரி. சார் இப்ப விஜய் ராசி எப்படி இருக்குங்கிறது நீங்க ஒரு மாதிரி சூசகமா சொல்ற மாதிரி இருக்கே. நான் வைகோ ராசியை பத்தி மட்டும்தான் சொல்றேன், மத்த எதுவும் நான் போக மாட்டேன். ஏன்னா அது வந்து ப்ரூவன் ராசி இல்லையா, எங்கெங்க போனாரோ அதையெல்லாம் கவுத்துட்டு தான் வந்து நிக்கிறாரு அண்ணன். அதனால என்னோட ராசி நல்ல ராசி அப்படின்னு பாட வேண்டியதுதான் அண்ணன். வேற சொல்றாரு பாதுகாப்பு கவசமாக இருப்பேன். எப்படி நேற்று வரைக்கும் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்கள் நல கூட்டணியில அவரை கவுத்துட்டு வந்துட்டாரு. மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன் கவசமாக இருப்பேன் உயிர். என்னெல்லாம் டைலாக். ஆமா, அவரையும் தோக்கடிச்சு வந்துட்டாரு. இப்ப இங்க போயிருக்காரு, பாதுகாப்பு கவசமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ட்ராக் ரெக்கார்டை பார்த்தாவது அங்க உஷாரா இருக்கணும். ஆனா அவங்க என்ன ஆனாலும் அதுலயும் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வைகோவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிற்கிறாரு. அப்படி திருமா அவர்களை கூட அப்படி கொஞ்சம் நவரை சொல்லிட்டு இவர் வந்து வைகோ அவர்களோட கை கோத்துன்னு நிக்கிறாரு. சரி விடுங்க, அத நம்ம இதுல பாக்குறோம்ல சினிமால
அந்த மாதிரி விதி வலியது நம்ம என்ன சொல்ல முடியும்? பார்க்கலாமா விதி வலியதான்ட்டு? ஏன்னா தனுஷ் அரசியலுக்கு வரப்போறதா வந்து ஒரு செய்தி வந்திருக்கு. யாருமே வரக்கூடாதுன்னு இல்ல. இப்போ ஒரு முன் உதாரணமா வந்து விஜய் வெற்றி பெற்றுட்டாரு. சோ இத வந்து தனுஷ் வந்து அவருடைய முறையில செய்யலாம்னு நினைக்கிறாரோ என்னவோ. அந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விடுங்க, நான் இந்த விளையாட்டு எல்லாம் வரல. வாங்க நீங்க வரல எல்லாரும் வாங்க. விளையாட்டுக்கு. யாரும் இது விளையாட்டா தானே இருக்கு. இல்ல ஏன் அப்புறம் சிவகார்த்திகேயன், அஜித் குமார், இப்போ பிரதீப் ரங்கநாதன், வாங்க ஆனாலும் ஒரு கட்சி ஆரம்பிங்க. அவங்க ரசிகர்கள் ஓட்டு அவங்களுக்கு கிடைக்கும். என்னதான் நடக்குது பாத்துருவேன். உண்மையா வந்து திரைப்படத்துல இருந்து வந்தவங்களோட போட்டி அப்பதானே உண்மையா இருக்கும். ஏங்க இங்க நடக்கிறது அரசியல் தேர்தல் களமா இல்ல வந்து சினிமா களமாங்க? இந்த கேள்வியை நீங்க கேட்கணுங்கிறதுக்காக தான் அதை எடுத்து வச்சதே. ஒவ்வொருத்தரும் அவங்க ரசிகர்களை நம்பி ரசிகர்களை நம்பி படம் எடுக்கிறதுக்கே இன்னைக்கு வந்து தயாரிப்பாளர்கள் தயங்குறாங்க. இதுல இப்போ விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து ஜெயிச்சார் அப்படின்னா, ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க வந்து என்ன சொல்றது, அவங்க மேக்ரோ லெவல்ல போனா இவர் மைக்ரோ லெவல்ல பல வருடங்கள் வேலை பார்த்திருக்காங்க. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, புரியுதுங்களா? டகால இதை கட்சி ஆரம்பிச்சாரு, 2 இடத்துக்கு பிரச்சாரம் போனாரு, இதுதான் எல்லாருக்கும் தெரியுதே தவிர கிரவுண்ட் லெவல்ல ஏராளமான பேரை புடிச்சு இத்தனை வருஷமா அவங்க வேலை பார்த்துக்கிறாங்க. அதனுடைய பலன் தான் இது. சும்மா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாரும் இது பண்ணிட்டு போட்டாங்க. அவங்க பாட்டுக்கு கல்டிவேட் பண்ணிருக்காங்க ஒரு கான்ஸ்டிடுவன்சி. அதனோட பெனிஃபிட்டை இப்ப ரீப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சும்மா எல்லாம் நீங்க வந்து ரைட்டு நான் வந்து ஹீரோ, ரைட்டு நான் உடனே ஒரு கொடியை போடுறேன் அப்படின்னு வந்தீங்கன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகும். சரி, ஏங்க தடுக்கணும்? நீங்க கூட படத்துல நடிச்சிருக்கீங்கல்ல, நீங்க படத்துல நடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு இப்ப பெரிய நீங்க வந்து இப்படி வந்து சொல்லலாமா? அதாவது எல்லாம் ஒண்ணு சொல்லுவாங்க, சார் என்ன சார் நீங்க வந்து இந்த ஆண்டு விழாலாம் நடத்துறதே இல்லை அப்படின்னு. யாருங்க வருவாங்க அப்படின்னு. இல்ல சார் நாங்கெல்லாம் வருவோம் அப்படின்னு ஒரு 100 பேர் கை தூக்குவாங்க. சாமானியர் ஆண்டு விழா நடத்தினாங்க, அதுல நாங்க போய் ஒட்டிக்கினேன், நானும் பேசுறேங்க, நண்பர்கள்லாம் வாங்குவோம் அப்படின்னு. பயங்கர கூட்டம். அதுல வந்து என்ன தேடி வந்தது வந்து ஒரு 11 பேர் வந்திருந்தாங்க. முக்கிய போரும் சார். இப்ப கிரிக்கெட் விளையாட்டுல ஒரு கேப்டனா இருந்தாலும் 11 பேர் தானே டீம். வெரி குட். இரட்டை இலக்கம்னு பெருசா சொல்லிக்கலாம். உங்களை கிரிக்கெட் 11 பேர் வந்திருந்தாங்க. சொன்னது பாருங்க, சசி தரூருக்கு வந்து பல லட்சம் ஃபாலோ எடுத்திருந்தாங்க. அவரை பதவி விட்டு தூக்கினாங்க. உடனே இங்க திருவனந்தபுரத்துல ஒரு ஊர்வலம் போறாங்க, 50 பேர் கூட இல்ல. அதே தேதியில வந்து இது மாதிரி இந்த தெருவுல புகைப்பிடிப்பதற்கு தடைன்னு வந்தது இல்லையா, அதை எதிர்த்து பீடி பூச்சின்னு ஒரு ஊர்வலம் போனாங்க. அதுல கூட கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இருந்தாங்க. சரி, நீங்க சொன்னீங்க விஜய் வந்து நிஜமாவே வந்து அதுக்கான பல கிரவுண்ட் ஒர்க்கை போட்டு அந்த மாதிரி பண்ணதுனாலதான் அவருக்கு வெற்றி கிடைச்சதுன்னு. ஒரு கிரவுண்ட் ஒர்க் வந்து குழந்தைங்களை வந்து அவங்க பெற்றோர்கள்ட்ட வந்து ஒரு மாதிரி வற்புறுத்த சொல்லி, அழ சொல்லி, சாப்பிட மாட்டேன்னு சொல்லி, ஒரு புகார் வந்துருக்கு. அந்த புகாரை வந்து இப்ப எடுத்துக்கிறாங்க. சோ அது வந்து விஜய் வந்து குழந்தைகளை பிளாக்மெயில் செஞ்சதா அந்த புகாரை வந்து திமுக வந்து எடுத்துட்டு போறது. என்ன அதெல்லாம் நிக்காது சிவா. இப்ப நான் உடனே சொல்றேன், நான் வந்து எல்லா தாத்தாக்களும் வந்து அவங்க பிள்ளைங்க, அவங்க பேரங்க, அவங்க கிட்ட வந்து சொல்லுங்க, எனக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு அதை பிளாக்மெயில் சொல்ல முடியுமா? குழந்தைங்க கிட்ட அவர் வந்து ஒரு ரிக்வஸ்ட் வச்சுக்கிறாரு. குழந்தைங்க அவங்க வீட்டுல பேசுனாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப குழந்தை பேச்சு கேட்டு ஓட்டு போட்டவன எல்லாம் என்ன சொல்றது? சொந்தமா புத்தி கிடையாதா? இன்னைக்கு வந்து என் குழந்தை சொல்லிச்சு ஓட்டு போட்டான்னு சொல்றவங்க எல்லாம் எத்தனை குழந்தைங்க சொல்லுது, அப்பா குடிக்காதப்பா, அப்பா தம் அடிக்காதப்பா அப்படின்னு எத்தனை குழந்தை சொல்லுது? கேட்க வேண்டியது தானே. இதே இந்த குழந்தை வந்து இவருக்குதான் ஓட்டு இல்ல, சரி அதை விடுங்க. இந்த குழந்தை இவருக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லுது. ஐயோ குழந்தை சொல்லுதான் ஓட்டு போட்டீங்க, நாளைக்கு அந்த குழந்தை அங்கிள் வச்சிருக்க அந்த கார் தான் எனக்கு வேணும், வாங்கிட்டு வந்து நிறுத்த முடியுமா? இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தோணி இருக்குது, இவருக்கு ஓட்டு போடணும்னா அதுக்கு ஒரு சாக்கு இதை குழந்தை சொல்லிச்சு அப்படின்னு. அவ்வளவுதான். இதெல்லாம் பெருசா எடுத்துக்குவாங்க. இது வந்து இந்த குழந்தைகள் கிட்ட அவர் வந்து குழந்தைகளே அப்படின்னு சொன்னது பின்னாடி. பட் அதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் அப்படின்னு ஏராளமான பேர் வந்து அது கட்சி முதல்ல ரசிகர் மன்றம், அப்புறம் ஃபேன் பேஸ், அதுக்கப்புறம் கட்சி அப்படின்னு நிறைய பேர் வேலை பார்த்திருக்காங்க. அதுதான் வந்து நிறைய இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. ஆரம்ப காலத்துல அந்த தாவேகாவோட பாயிண்ட் எல்லாம் எடுத்து சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இன்டர்வியூ கொடுத்தாங்க. அப்பயே ஆச்சரியப்பட்டிருக்கேன், இவங்க எல்லாம் எங்க இருந்து திடீர்னு வந்தாங்கன்ட்டு. ஸோ அந்த கிரவுண்ட் ஒர்க் அதுக்கான பலன். இது வந்து ஜஸ்ட் லைக் தட். இதை பார்த்துட்டு யாராவது கட்சி ஆரம்பிச்சு உடனே வந்தா இது பண்ணிடலாம்னு. ஏன்னா அது வந்து கண்ணுக்கு தெரியாம எல்லாம் மேலேயே பார்த்துட்டு இருந்தீங்க, இது வந்து மைக்ரோ லெவல்ல முடிச்சுட்டு போயிட்டாங்க. சரி, நீங்க கிரவுண்ட் ஒர்க்குன்னு சொன்ன உடனே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, அண்ணாமலை குறிச்சு. அண்ணாமலை வந்து திமுகவை எதிர்த்த அளவுக்கு இப்ப தாவேகாவை எதிர்க்கலையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வர மாதிரி அவர் வந்து தாவேகாவை இன்னும் 1 வருஷம் கொடுக்கணும், அவங்கள வந்து நிறைய விஷயங்களை வந்து பாராட்டுதல, அவங்களுடைய புகாரை எடுத்துக்கிறதும், இந்த லஞ்சங்களை குறைக்கிறதும் அவர் வந்து பாராட்டியை வந்து பேசுறாரு. ஆனா அதே சமயத்துல வந்து
போதை மருந்துக்கு போதைப் பொருளை உபயோகப்படுத்துறத எதிர்க்க ரொம்ப கிரவுண்ட் லெவல்ல ஒர்க்கும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் தாவேகா அப்படி சொல்றாரு, இன்னொரு பக்கம் மெயின் விஷயமா அந்த போதைப் பொருளை கையில எடுத்துட்டு பண்றாரு. இப்ப ஜூலை 12ஆம் தேதி அவர் வந்து அடுத்த மாநாடுக்கு வந்து கூப்பிட்டிருக்காரு. அதுல வந்து பயிற்சி முகாம், அது இவ்வளவு நாளா வந்த ஒரு 20 லட்சம் பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அந்த அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு அதுல தேர்ந்தெடுத்து சில பேருக்கு பயிற்சி முகாம் ஏற்பாடு பண்றாரு. என்ன நினைக்கிறீங்க? இந்த கிரவுண்ட் ஒர்க் அவருக்கு வெற்றியை பெற்று தருமா? இந்த ஜூலை 12 மாநாடு போதைக்கு எதிரான விழிப்புணர்வுக்கும் அந்த பக்கம் தாவேகாவை ஒரு வருஷம் எதிர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கும் எந்த விதமான கான்ஃபிளிக்டும் இருக்கிறதா நான் பார்க்கல. இது ஒரு லேயர், அது ஒரு லேயர் நம்பர் 1. அடுத்தது ஒரு வருஷத்துக்கு அப்படின்றது வந்து ரைட். ஒரு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள 6 மாசம் சொல்லலையா? அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த விஷயத்துக்கு எதிர்க்கலாம், எதுக்கு வந்து அமைதியாக இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் லிபரலா இருக்காரோ அப்படின்னு தானே ஒரு சந்தேகம் தாவேகாட்ட. இப்ப வந்து திமுக பாத்தீங்கன்னா இது நம்ம கூட பேசியிருக்கோம். திமுக வந்து எல்லாத்தையும் எதிர்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. வெயிட் பண்ணிருந்து அந்த கொக்கொக்க கும்பும் பருவத்து அப்படின்னு சொல்லுவாங்க, குத்தொக்க சீர்த்த எடுத்துருவாங்க. அந்த மாதிரி அது அந்த கரெக்டான அந்த பெரிய மீன் வரைக்கும் அப்படியே நிக்குமா. ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் வரைக்கும் வாடி நிக்குமாம் கொக்கு அப்படின்னு. பெரிய மீன் வரும்போது அப்படியே கப்புன்னு போய் கொத்தோம் அப்படின்னு. ஆனா எல்லாத்துக்கும் டெய்லி உக்காந்தீங்கன்னு அதுவும் இப்போ அவங்க அதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஜென்சி அப்படின்னு ரீல்ஸ் அப்படின்னு. சரி ரைட்டு பண்ணுங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்த உடனே இருந்து பொழுதன்னைக்கும் எல்லாத்துக்கும் நீங்க வந்து குறை சொல்லிக்கினே இருந்தீங்கன்னா ஜனங்க வந்து வெறுத்து போயிருவாங்க. அப்ப ஆமா இவங்களுக்கு வேற இல்லைன்னா வேற இதே வேலைதான் போகுது, அன்னைக்கு அதான் குறை சொல்லிக்கினே இருப்பாங்க, இப்படிதான் சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்க, பெருசா ஏதாவது தப்பு பண்ணும்போது அதை ஹைலைட் பண்ணுங்க. மத்தபடி சும்மா இருங்க. தேவையில்லாம எல்லாத்துக்கும் டெய்லி இன்னைக்கு காலையில எழுந்த உடனே என்ன எதிர்க்கிறது. இது எப்படி ஆயிடுச்சுன்னா இன்றைய தமிழக பாஜக ஆதரவாளர்கள் மாதிரி ஆயிடுச்சு. காலையில எழுந்த உடனே இந்த பெரிய தப்பு சின்ன தப்பு எப்படி சார் ஐடென்டிஃபை பண்றது? நான் சொல்றேன். இப்ப நான் தமிழக பாஜக ஆதரவாளர் மாதிரின்னு சொன்னேன். என்னன்னா அவங்க டெய்லி காலையில எழுந்த உடனே இன்னைக்கு அண்ணாமலை எதிர்த்து என்ன ட்வீட் போடலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி போடல அப்படின்னா கைகள் எல்லாம் உதற ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. அந்த மாதிரி தினிக்கும் எழுந்த உடனே இங்க நடந்துதா அங்க நடந்துதா, இதை வந்து நீங்க பெரிய லெவல்ல நிர்வாகிகள் லெவல்ல அதெல்லாம் பேசக்கூடாது. எப்படி அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் பண்ணாலும் அதே மாதிரி நீங்க பண்ணிட்டு போயினே இருங்க. கட்சி நிர்வாகிகள் அதை பத்தி பேச வேணாம். இப்போ வந்து அந்த அரசு வழக்கறிஞர் நியமனத்துல ஊழல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விஷயத்த நீங்க பெரிய அளவுல நீங்க வந்து இறங்கி பேசுங்க. அந்த மாதிரி ஏதோ சப்ஸ்டன்ஸ் இருக்குன்ற மேட்டர்ல நீங்க இறங்கி வாங்க. ஆனா என்ன, நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா உடனே அவங்க வந்து பாத்தீங்களா டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு திருப்பி அடிப்பாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. வாடவர் வந்து எதை பண்ணணுமோ இப்ப சட்டம் ஒழுங்கு அப்படின்னும் போது டெய்லி ஏதோ இன்னைக்கு இங்க நடந்துச்சு உடனே எதிர்ப்பு, அன்னைக்கு அங்க நடந்துச்சு இதுதான் உங்க சட்டம் ஒழுங்கா இதைதான் பாதுகாக்கிறதா அப்படின்னா அதுல ஒண்ணும் இருக்கு. அன்னைக்கு இருந்த மாதிரிதான் இன்னைக்கும் இருக்குது அப்படின்னா அப்ப அன்னைக்கும் அதே மாதிரிதான் இருந்தது உங்க ஆட்சியில. அதை சொல்ற மாதிரி இருக்குல்ல. ஒண்ணுமே மாற்றம் இல்லை, மாற்றம்னு சொன்னீங்களே, இப்பவும் அதே மாதிரிதானே நடந்துருக்குது அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? உங்க ஆட்சியில இருந்த மாதிரிதான் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆமா. சோ அதுதான் சொன்னேன். எந்தெந்த இடத்துல நம்ம குறை சொல்லணுமோ அதை குறை சொல்லணும், அதுல சந்தேகமே கிடையாது. அடுத்தது நான் சொல்றதுதான், எதுவா இருந்தாலும் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது அப்படின்னு. இந்த கண்டிஷனை போட்டாலே எந்த கட்சியும் வாய் திறக்க முடியாது, அது வேற விஷயம். இந்த அரசு வழக்கறிஞர் நியமனத்துக்கு ஏதோ ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அப்படின்லாம் எடுத்து காமிச்சுருக்காங்க. அதோ இது பாருங்க இதெல்லாம் வந்து சரியா அப்படி அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல நீங்க வந்து எதிர்க்கணுமோ அப்பதான் எல்லாமே பண்ணிருந்தீங்கன்னா சரி வராது. அண்ட் இவர் வந்து இப்போ ஒரு அரசியல் கட்சியாக இல்லை. அண்ணாமலை அரசியல் விமர்சகரும் கிடையாது, அதெல்லாம் நம்பதான். அதனால ஒரு வருஷம் அதுக்காக வந்து அவர் சும்மா இல்லையா. இந்த டீம்டு யூனிவர்சிட்டி விஷயத்துல அவரு ட்வீட் போடுறாரு. அதுக்கப்புறம் தானே இவங்க பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு. ஆனா அவர் ட்வீட் போட்ட பிறகுதான் இது எனக்கு என்னன்னா இது இவங்களுக்குள்ள ஏதாவது செட்டிங்கா இருக்குமோ சிவா, திமுக வானா அதுக்கு பதிலா நமக்கு எதிர்க்க அண்ணாமலை வரட்டும் அப்படின்னு இவங்க ஏதோ நினைச்சுக்கின்னு அவங்க அண்ணாமலை சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அது தொட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆக்ஷன் எடுப்போம், அப்புறம் எல்லா கிரெடிட்டும் அண்ணாமலைக்கு போயிட்டோம். சோ அதற்கு திமுக அதிமுக எல்லாம் போயிடுச்சுன்னா இங்க விஜய் வர்சஸ் அண்ணாமலை இப்படியே இருக்கட்டும், நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஏதாவது வீக் லிங்க் கேம்ல வந்து எது ஸ்ட்ராங் லிங்கோ அவங்களை அடக்கிட்டு இந்த வீக் லிங்க் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? இது வந்து அண்ணாமலை வீக் லிங்க்னு நான் சொல்லவில்லை, ஏன்னா அண்ணாமலையோட ஃபாலோவர்ஸ் வந்து என்ன திட்டக்கூடாது, பட் சொல்றேன். இல்ல சும்மா தமாஷி சொல்றேன் நானு. ஏன்னா எல்லாரும் வந்து பாஜகவோட தான் சேர்த்து பேசுவாங்க. இதுல அண்ணாமலை வந்து திமுக. ஏங்க நான் கேக்குறேன், இவரு வந்து தாவேகாவோட சாஃப்டா போறாரான்னு கேக்குறீங்களே, அண்ணாமலை அவரு திமுகவிடம் வந்து சேர்ந்து விட்டாரு தானே எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்க. நீங்க ட்ரெண்ட மாத்தி பேசுறீங்க. அதை விட முக்கியமான விஷயம் வந்து அண்ணாமலை வந்து அதிமுகவுக்கு தலைமை வைக்கணும்னு ஒரு தீர்மானமே போட்டாங்களே. சிரிக்காதீங்க, நீங்க வந்து விஷயத்துக்கு வாங்க. இல்லங்க இத கொளுத்தி போட்டா நான் முதல்ல ஞாபகம் இருக்குதா,
அதாவது அங்கேருந்து வந்த நயினார் இங்க தலைவர் ஆளானா இங்கேருந்து அவர் போய் தலைவர் ஆகக்கூடாதா அப்படின்னு தமாஷா கேட்டோம். அது என்னோட டிராமால ஒரு டைலாக் வரும். இன்னொரு தமாஷா இல்லாம சீரியஸா சொன்ன மேட்டரும் இருக்கு. பட் இதை முடிங்க. அது என்னோட டிராமால ஒரு டைலாக் வரும். நிஜத்தை மட்டுமே நான் சொல்வேன், நான் சொல்வதெல்லாம் நிஜமாகி விடும் அப்படின்னு. கண்ணு முன்னாடி நந்துனுக்குது, நான் டைம் டிராவலர்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க. சரி இருக்கட்டும். சரி, பட் அது எதுக்காக போட்டாங்க? என்ன அவங்க அந்த அந்த பின்னணி தொண்டர் மனசுக்குள்ள என்ன இருந்திருக்கும்? ஒருவேளை அவர் அப்படி இல்லாட்டி அண்ணாமலை கட்சியில வந்து சேரலாமே அவரு. அப்படி இல்லைங்க. இங்க வந்து ஒரு அமைப்புன்னு ஒண்ணு இருக்குது, இத்தனை கோடி தொண்டர்கள் இருக்காங்க, அதுல வந்து ஏதோ வெளில போறது நமக்கு தெரியுது, சத்தம் காட்டாம இந்த பக்கம் போறது நடக்குது. எல்லாம் போறதுக்கு காரணம் எடப்பாடி அவர்கள் சொல்ற மாதிரி ஏதோ பதவி பணம் அதுக்காக எல்லாம் போல. இங்க இருந்தா இனிமே அரசியல் பண்ண முடியாது, எதிர்காலங்கள்ல ஜெயிக்க முடியாது, ஒரு வார்டு மெம்பர் கூட ஜெயிக்க முடியாது நம்ம அப்படின்றதுனாலதான் அங்க போறாங்க. அங்க போனா மட்டும் இப்ப வரப்போற பஞ்சாயத்து தேர்தல் அத்தனை பேருக்கு இடம் கட்சிட போதா, அவங்க கட்சிக்காரங்களுக்கும் கொடுக்கணும்ல. சோ அப்ப இங்க இருந்து போனாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50% பேருக்காவது இடம் கிடைக்காது. இருந்தும் போறாங்க அப்படின்னு சொன்னா இனிமே இந்த கட்சியில இருந்தா இந்த கட்சிக்கு எதிர்காலம் இல்லைன்னு நினைச்சுதானே அவங்க போறாங்க. அப்போ அந்த எதிர்காலம் இருக்குன்னு காமிக்கணும்னா நம்பிக்கையான ஒரு தலைவர் வேணும். அதுக்காக வந்து இப்ப அவர் வேற வந்து கட்சியில இல்லாம இருக்காரு, அவருக்கு அப்புறம் இழுத்து போட்டிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. யாராவது வந்து கட்சி, அதாவது அந்த கட்சிக்கே தலைவர் ஆகக்கூடாதுன்னு இங்க இருந்து சொன்னாங்க. சொல்லலாம், அன்னைக்கு மேல இருக்கவங்க சொன்னாங்க. இப்ப அண்ணாமலை இன்னைக்கு இங்க வந்து தலைவர் ஆனான்னா சொன்னவரை தூக்கிடுவாங்கல்ல. அப்படி வரீங்க. சொன்னவர் இருக்கட்டும். இன்னைக்கு வந்து இபிஎஸும் டிடிவி தினகரனும் அமித்ஷாவை போய் சந்திச்சதா தலைப்பு செய்தி ஒண்ணு இருக்கு. அதாவது டிடிவி தினகரனை வந்து அமித்ஷா மூலமா அதிமுகவுக்கு வந்து தலைமை தாங்கவோ இல்லாட்டி துணை தலைமையோ ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. இதையும் நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. டிடிவி வந்து அதிமுகவுக்கு வந்தா அவராலதான் அதிமுகவுக்கு வந்து ஒரு லைஃப் வரும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்க சொல்ற மாதிரி ஏதோ நடக்கும் போல இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? ஓட்ட வாய்டா உனக்கு இருக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்லையே. ஒரு செயல் தலைவர் இல்ல ஒரு துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு பதவி கொடுத்துட்டு எல்லாத்தையும் கட்சியை நீ பாத்துக்கப்பா, நான் அப்படியே தலைவரா இருக்கேன். ஏன்னா எப்படியும் வந்து 31க்குள்ள வந்து கட்சியை பெரிய அளவுல கொண்டு வந்து சிஎம் அளவுக்கு இப்போ நம்பிக்கை இல்லை. அட்லீஸ்ட் கரைஞ்சு போறதையாவது காப்பாற்றணும். அதுக்காவது ஒண்ணு வேணும். ஏதோ பாஜக இனிமே பாஜக தயவுலன்னு தான் சொல்லணும். ஆனா அந்த தயவு எந்த அளவுக்கு இப்போ வேலை செய்யும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வடவர் ஏதோ இருக்கிற கட்சியை காப்பாத்திக்கணும் அப்படின்னா வேற வழி இல்லை, அதனால வாங்க அப்படின்னு சேர்த்துக்கிறது தப்பே கிடையாது. சிவா, பிராக்மேட்டிக் அப்ரோச் என்னுடைய. இல்ல, அது இதுதான் வந்து டிடிவி ஆரம்ப காலத்துல சொல்லுவாரு, துரோகிகள் வேற நமக்கு எதிரிகள் வேற அப்படின்ட்டு. அது வந்து எடப்பாடியும் வந்து யார் வேணாலும் வரட்டும், டிடிவி மட்டும் வரக்கூடாது அப்படின்னாரு. ஒருவேளை இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல டிடிவி வந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறாரோ என்னவோ. இதே அண்ணாமலை அவர்கள் ஒரு தடவை டிடிவி எல்லாம் வந்து அதிமுக பக்கம் வரணும் போது என்ன கட்சி கொதர்னாங்க. ஆமா. முட்டாளானாங்கன்னு தெரியல. அப்படிலாம் சொன்னவங்க முட்டாளானாங்களா இல்லாட்டி அரசியல்வாதிகள் வந்து மத்தவங்களை முட்டாளாக்குறாங்களா என்ன? ஒட்டு மொத்தத்துல மக்கள் முட்டாள்கள் அப்படியே சொல்லிட்டு போக வேண்டியதுதான். நான் நினைக்கிறேன், நான் இது மாதிரிலாம் இன்டர்வியூல பேசும்போது ஒரு கும்பலே தேவதைகள்லாம் வந்து நின்று ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லி நேர்றாங்க போல இது. தேவதைகள் யாரும் இல்ல சார், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அவங்கதான் சொல்றாங்க ததாஸ்து, நீங்க சொல்லலாம் நடக்கும் சார் நடக்கும் சார்னு. அதனால சுத்தி முத்தி பார்த்துட்டே இருக்கணும் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நடக்கட்டும், நல்லது நடக்கட்டும். நான் அப்போ சரி, நல்லது நடக்கட்டும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நம்ம மம்தா பானர்ஜி மேட்டர் ஒண்ணுக்கு வருவோம். ஸோ வெஸ்ட் பெங்கால்ல வந்து 11 வயது சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமை நடந்ததுக்கு கண்டனம் தெரிவிக்கிற கூட்டத்தில் அவங்க கட்சி இப்ப கண்டனம் தெரிவிக்குது. ஏன்னா இப்ப அவங்க ஆட்சியில இல்ல. அப்போ ஒரு கொஞ்சம் கூட்ட நெரிசல் வந்துருது. அவங்க ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. ஒரு தொண்டரை போய் பலார்னு கண்டத்துல அறிஞ்சிருக்காங்க. இப்ப இந்த கோவத்தை, இது மமதா பானர்ஜியோட இயல்பான கோவத்துல அவங்க தொண்டரை அறையறாங்களா, வேற யாரையோ அறையறதா நினைச்சிட்டு அறையறாங்களா? நீங்க என்ன கேஸா போட முடியும்? நாளைக்கு அவர் சொல்லுவார், இல்ல சார் அவங்க வந்து அறையல சார், அங்க வந்து ஒரு கொசு இருந்தது அதை தட்டினாங்க சார், அவங்க தொண்டரே சொல்லிட்டு போயிருப்பாரு. என்ன பண்ணுவீங்க நீங்க? இங்க ஒரு காங்கிரஸ் தலைவர் ரொம்ப அழகா சொன்னார் ஒரு பேட்டி கொடுக்கும் போது. என்னங்க இந்த மாதிரி வந்து அதிமுகல இருந்து வராங்களே சேர்த்துக்கிறாங்களே அப்படின்னும் போது, பாருங்க, ஒரு கட்சி கரைந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்லும் போது அவங்க இன்னொரு கட்சியில வந்து சேருவதை எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் அப்படின்னு. அப்ப வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸும் இப்படிதான் கரைஞ்சு போயிடுச்சு. அங்க வந்து 60 எம்எல்ஏ பாஜக வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ஹவுஸ்ஃபுல், இப்ப வந்து உள்ள வராது அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. இத வந்து ஏன் ராகுல் காந்தி கேள்வி கேட்கிறாரு? இங்க அதிமுக கரையுதுன்னா அங்க திரிணாமுல் கரையுது. இப்ப தெரியுதுல்ல, இங்கன்னா ஒரு நியாயம் அங்கன்னா ஒரு நியாயம் அப்படின்னு. அவங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு, த ரைட்டிங் ஆன் த வால் அப்படின்ற மாதிரி ரைட்டர்ஸ் பில்டிங் வாசல்ல எழுதி போட்டாங்க போல. இது இனிமே திரிணாமுல் காங்கிரஸுக்கு
குறிப்பா மம்தா பானர்ஜி அவர்களுக்கு இங்க எதிர்காலமே இல்லை அப்படின்னு ஏதோ ஜோசியம் சொல்ற மாதிரி நாஸ்டாடாமஸ் மாதிரி யாரோ எழுதி போட்டிருக்காங்க போல. இது ஃப்ரஸ்ட்ரேஷன், என்ன பண்ண முடியும்? அதனால விட்டுருங்க. நம்ம ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தோம், உண்மையா ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் நம்ம வந்து ஒரு முதலமைச்சரா இருந்திருந்தோம் சொன்னா இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. அப்படியே குரூப் குரூப்பா இந்த குரூப், இவங்க 4 குரூப், இது 5 குரூப் அப்படின்னு மொத்தமா எவ்வளவு அப்படின்னு கணக்கு போட்டு இவ்வளவு பர்சன்ட் வருது, இவ்வளவு எம்எல்ஏ வருது, இது போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா இப்படித்தான் ஆகும். அருண், உங்கள்கிட்ட வந்து ஒரு தனிப்பட்ட கேள்வி, சரியா? நீங்க ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சா லாஸ்ட் பெஞ்சா? கடைசியா சொல்லணும்னா கடைசி பெஞ்ச் தான். கடைசி பெஞ்ச் பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம தொழில்துறை அமைச்சர் வந்து அவங்க சொல்றாங்க கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களையாவது முதல் பெஞ்சில் இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ற மாதிரி ஒண்ணு சொல்லி வந்து கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் மட்டம் தட்டி பேசியிருக்காங்களே. அதாவது இதையும் நான் சொல்றேன், இங்க சொல்றது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த கான்டெக்ட்ல நீங்க கேட்கும் போது, ஏன் எனக்கு கடைசி பெஞ்ச் அப்படின்னு சொன்னா, 10th வரைக்கும் முழுக்க ஒரு கிராமத்துல இருக்க அரசு பள்ளியில படிச்சவங்க நானு. அங்க இங்கிலீஷ் மீடியம்னா என்னன்னே தெரியாது, தமிழ் மீடியம் தான். இங்கிலீஷ்ல அந்த அது இன்னும் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு கிராமமா இது நிஜமாகவே ஒரு கிராமம். சுத்துப்பட்டி 18 பட்டியில இருந்து வந்து படிப்பாங்க. அந்த ஸ்கூலோட பெருமையை சொல்லணும்னா எஸ்எஸ்எல்சி 10th வந்து 250 பேர் எழுதுவாங்க. அதுல எப்படியும் ஒரு 20-22 பேர் பாஸ் பண்ணிடுவாங்க. எல்லாம் கிராமத்துல இருந்து வர பசங்க. அப்பெல்லாம் ஃபெயில் எல்லாம் வேற இருந்தது. அதனால அந்த 8வது 9வதுல எல்லாம் பாஸ் ஆகி படிக்கிற பசங்க எல்லாம் சீனியர் எல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு அதுக்கப்புறம் முறையா இந்த சென்னை மாநகரத்திலே ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில வந்து சேர்ந்த உடனே, தமிழ் மீடியம் உடனே கூட சாப்பிட கூட ஒரு பையிலும் வரமாட்டாங்க சிவா. அப்படியே ஒதுக்கி வச்சாங்க தெரியுமா. கடைசி பெஞ்ச் நான் ஒத்த மட்டும் தான் என் பெஞ்ச்ல. அதுக்கப்புறமா ஸ்கூல் திறந்து ஒரு 1.5 மாசம் கழிச்சு ஏதோ உடம்பு கடைசி பெஞ்சில் ஒருவர் நான் ஒத்த மட்டும் தான். அதுக்கப்புறம் கடைசியா அந்த இளங்கோன்னு அது ஏதோ உடம்பு சரியில்லைன்னு 1.5 மாசம் லேட்டா வந்து ஜாயின் பண்ணா. அதனால அவன் என்னோட கடைசி பெஞ்சுக்கு வந்தான். ஃப்ரண்ட்ல இருக்க பயிலுவா எனக்கு முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, நானும் வந்து 500க்கு 407 மார்க் எடுத்திருந்தேன். அந்த பயிலுவா 402 398 எனக்கு முன்னாடி உட்காந்து பேசுறானுங்க. வித்யா, இந்த வருஷம் வந்து ரேங்க்ல அப்படியே பயங்கர கேப் இருக்கும், ஆவரேஜ் அடிபட்டுரும். ஏன்னா அந்த தமிழ் மீடியம் பசங்க ஒரு 10 பேர் வந்துடுறானுங்க. அவங்க எல்லாம் பாரு மார்க்கே இல்லாம ஃபெயில் கூட ஆகி வச்சிருவாங்க. நம்ம கிளாஸுக்கு அது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் அதிக மார்க் எடுக்கிறவங்க மட்டும் தான் கொடுப்பாங்க. நம்ம இந்த பேட்சோட இதுவே போயிட போகுது அப்படின்னு பேசிட்டு, நீ பேசினா வாய்ஸ் நீ பேசிட்டு போ, பின்னாடி திரும்பி பார்த்து சாரிமா ஒன்ன சொல்லல, சொல்லாமையே இருந்திருக்கு. சரி, மத்தியானம் சோறு போகும்போது சிவா ஒத்தனையும் கூட வரமாட்டாங்க. சில அங்க அந்த பி வெங்கடேஷன் அவனை புலவர்னு கிண்டல் பண்ணுவாங்க எல்லா பயில்களும். அவன் தான் எனக்கு வந்து என்ன தனியா சாப்பிட்றானேன்னு வந்து கம்பெனி கொடுக்க ஆரம்பிச்சான். அண்ட் இப்போ நீங்க அந்த இங்கிலீஷ்னு வரும்போது எல்லாம் ஓகே. அப்ப மிட்டம் டெஸ்ட் கிடையாது, ஸ்ட்ரைட்டாவே வந்து குவார்டர்லி எக்ஸாம் போயிட்டாங்க. மார்க் லிஸ்ட் கொடுக்குறாங்க, ரேங்க் ஷீட் கொடுக்கும்போது அது பேப்பர் ரேங்க் ஷீட் எல்லாம் ஒன்னதான் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது 1 2 3 நான் கடைசி பெஞ்சில் இப்படி உட்காந்து நிக்கிறேன். 4வது ரேங்க் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நமக்கு எங்க வரப்போ நான் கம்முன்னு உட்காந்து நிக்கிறேன். அப்புறம் அருண்குமார் ஹூ இஸ் அருண்குமார் அப்படின்ன உடனே இவங்க எல்லாம் என்ன கூப்பிடுறாங்க, அப்படின்னா ரேங்க் கார்டை வாங்கி வந்துடுறேன், 4வது ரேங்க். இந்த பயிலுவெல்லாம் கொண்டா நீங்க பேப்பர் எல்லாம் வாங்கி பாக்குறாங்க. பார்த்துட்டு அதுல ஒருத்தர் சொல்ல தமிழ் அதிக மார்க் வாங்கியிருப்பான். வந்தது கடுப்பு. ஒரு சப்ஜெக்ட்ல மார்க் அதிகமா வாங்கினா ரேங்க் வந்துருமா, மீதி சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகிட்டா எப்படி ரேங்க் வரும் அப்படின்னு. இல்ல சாரி, 2 பேப்பரை திருப்பி கொடுத்துருவாங்க. நான் பாரு, நல்லா பாரு, நான் எல்லாத்துலயும் தான் நல்லா மார்க் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. என்ன நீங்க இப்படி எல்லாம் நீங்க நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் எதுக்கு வருது? சொல்றேன், நான் நிரூபிக்க வேண்டியது கட்டாயம் கிடையாது. அவங்க கேட்டதுனால நான் எங்க ரேங்க் ஷீட்டை கொடுத்தேன். நானா வந்து இது பாரு நான் 4வது ரேங்க்னு நான் சொல்லிக்கிறது இல்லை. ரைட். அடுத்தது இந்த முக்கியமான மேட்டருக்கு வரேன். நான் +2 படிக்கும் போது இந்த பிரிட்டிஷ் கவுன்சில் அவர் இல்லை, ஏன்னா நாங்க தான் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பியூர் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்ச். அங்க போய் சேர்றோம், நிறைய கம்ப்யூட்டர் புக் எல்லாம் இருக்குது அப்படின்னு. அங்க போய் பார்த்தா கம்ப்யூட்டர் புக் எல்லாம் வந்து அது என்ன 70s வந்த புக்கு தான் அங்க இருந்தது. ஒரு 10-15 வருஷம் 10-20 வருஷம் பழைய புக்கு தான் அங்க இருந்தது. அங்க போய் சேரணும்னா சிட்டி அட்ரஸ் கொடுக்கணும். சரின்ட்டு எங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் அட்ரஸ் KK நகர் அட்ரஸ் வாங்கி கொடுத்துட்டேன். அதை ஃபில்அப் பண்ணிட்டு கொடுத்தப்போ அந்த பின்கோடு எழுதலைங்க, விட்டேன். அதாவது KK நகர் சென்னை 78ன்றது எனக்கு தெரியும், அதை எழுதாம விட்டுட்டேன். இந்த கவுண்டர்ல இருந்த லேடி, இந்தியன் லேடி தான், கொஞ்சம் வயசானவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, வாங்கி பார்த்துட்டு வேற ஒண்ணும் கேட்கல, சிவா வாட் இஸ் த பின்கோடு அப்படின்னாங்க. நாக்கு ஒட்டிச்சு, கைகால்லாம் அசையல, அப்படியே நிக்கிறேன். நல்லா தெரியுது, காதுல விழுது. வாட் இஸ் த பின்கோடு அப்படின்றாங்க. பின்கோட கேக்குறாங்க, தெரியுது. ஆனா 78 அப்படின்றது எனக்கு தெரியுது, அதை சொல்றதுக்கு வரல சிவா. ஏன்னா அவங்க வாட் இஸ் த பின்கோடு இங்கிலீஷ்ல கேட்டாங்க. அப்படியே மெர்த்தல் ஆயிடுச்சு நமக்கு.
2-3 தடவை கேட்டுட்டு அடராமா பின்கோடு தெரியாதா உனக்கு அப்படின்னாங்க. 78 அப்படின்னு. சி அந்த பையன்தான் அதுக்கப்புறம் வந்து எங்கெங்கெல்லாமோ போயிட்டு, அதுவும் நார்த்ல எல்லாம் வந்து நமக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும், ஹிந்தி தெரியாது. அத்தனை வருஷமா வந்து இங்கிலீஷ்ல தான் எல்லாரோடையும் பேசி டிஸ்கஸ் பண்ணி பல இதெல்லாம் சந்திச்சுட்டு நான் வந்திருக்கேன் நானு. அந்த நேரத்துல ஒரு இது இருக்கதான் செய்யும். ஆனா அதுக்காக வந்து மட்டம் தட்டியிருந்தீங்கன்னா நான் பொறுத்துப்பேன் சிவா. அதே மாதிரி நேர்காணல்ல ஒருத்தர் கேட்ட போது பதில் தெரிஞ்சுட்டே அதை சொல்ல வராத அனுபவம் எனக்கும் இருக்கு. சரி, இந்த பையதான் அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு இன்டர்வியூ போறேன். அங்க வந்து கேக்குறாங்க, ஏதோ ஒண்ணு கேட்கும்போது நான் எதுவும் சொல்லல, சாரி சார் ஐ டோன்ட் வாண்ட் டு சே அப்படின்னு. இல்ல பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு உடனே சரளமா நான் எடுத்து வருவேன். இல்ல சார் இப்படிலாம் கேட்டா இன்டர்வியூல வந்து புலம்புறான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. வந்து நான் பாட்டுக்கு சரளமா பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நான் என்ன வந்து தனியா ஒரு கோர்ஸா போயிட்டு வந்தேன், அதெல்லாம் ஒரு பொருளாங்காயம் கிடையாது. ஆனா வருதுதான். நான் தெலுங்குல கொஞ்சம் பேசுவேன், மலையாளம் நானா கத்துக்கினது, பிரெஞ்சு படிச்சேன், அதெல்லாம் லாங்குவேஜ் வந்து அப்படியே வருங்க. கொஞ்சம் கொஞ்சமா பேசி பண்ணிங்கன்னா வரும், அவ்வளவுதான். இப்ப நான் தெலுங்குல தப்பா பேசினா யாரும் சிரிக்க போறது கிடையாது. அதாவது ஒரு ஜோக் கூட ஒண்ணு சொல்லுவாங்க, 20 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. சிரிக்க மாட்டாங்க, மத்த தெலுங்குக்காரங்க சிரிக்கலாம். இல்ல அடி விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த காஜுலு என்ன வளையல 20 ரூபா அப்படின்னாங்க, 10 ரூபாய்க்கு இஸ்டாவான்றதுக்கு 10 ரூபாய்க்கு ஒஸ்டாவா அப்படின்னா போலாருன்னு ஒரு அடி உண்டுன்னு ஒரு ஜோக் ஒண்ணு சொல்லுவாங்க அந்த காலத்துல. சோ அந்த மாதிரி அது தானா வருதுங்க. கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து 4 பேரோட பழக்கும் போது தானா வரும். அது அதை வந்து நீங்க வந்து இப்படின்னு ஒரு 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 அபிஷியல் இது போகும்போது யாரா இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கதான் செய்வாங்க. இன்ஃபேக்ட் நீங்க வந்து ஒரு சிஎம் போறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எச்எம் கிட்ட கேள்வி கேட்டாலும் அவருக்கே வந்து நாக்கு ஒட்டிக்கும். பயம் தானே ஒரு சிஎம் வந்து கேள்வி கேட்கிறாருன்னு போது அவர் என்ன கேட்பாரு, என்ன சார் எப்படி இருக்கீங்க வந்து கீர்த்தனாவை கேள்வி கேட்ட வந்தா கீர்த்தனாக்கும் நாக்கு ஒட்டிக்கும்னு சொல்ல வரீங்களா? நான் எச்எம்னு சொன்னேன். நாம எப்பவுமே சோகாதான் பேசுவோம் சிவா. தெரியும், உங்களோட போட்டு வாங்க முடியாதுன்னு தெரியும், இருந்தாலும் முயற்சி பண்ணேன். ரொம்ப தப்புங்க. இது மாதிரி போயிட்டு கேட்டா அவங்க தான் வீடியோ எடுத்தாங்க, இவங்க தான் வீடியோ, முதல்ல அலோவ் பண்ணிருக்க கூடாது வீடியோவை. நான் குழந்தைகளை பார்க்க போறேன், நீங்க ஏன் வரீங்க அப்படின்னு சொல்லணும். then you are critical of that system. சரி விடுங்க, நான் ஒன்னும் சொல்லி இது பண்ண முடியாது. நேயர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? திரு அருண் அவர்கள் தன்னுடைய சொந்த அனுபவத்தையே உங்களோட பகிர்ந்து இருக்காங்க. அதை பத்தி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்தை சொல்லுங்க. மீண்டும் ஒருவே சந்திப்போம். நன்றி அருண். வணக்கம் சிவா. குறைஞ்சது ஒரு 10 நாளாவது எங்க ஊர்ல இருங்க. உங்கள் பொருட்டு தினமும் ஒரு மும்மாறி பெய்ததென்றால் நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஏற்கனவே தண்ணி கஷ்டம் எங்க வீட்டு கதவை தட்டிச்சு. நன்றி 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 இருப்பேன். நன்றி சிவா. நன்றி.